வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரத்தில் பொய்யான தகவல்களை கூறி முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து மக்களை ஏமாற்றுவதாக அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். விக்கிரவாண்டியில் பாமக தேர்தல் அலுவலகத்தை அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேற்று மாலை திறந்து வைத்தார். அவருக்கு பாமக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பாமக வேட்பாளர் சி. அன்புமணியை ஆதரித்து விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட ராதாபுரம் என்ற இடத்தில் நேற்றிரவு அன்புமணி ராமதாஸ் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க மனமில்லாததால் முதலமைச்சர் ஸ்டாலின் பொய்யான தகவல்களை கூறி மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வருவதாக சாடினார். வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரத்தில் முதலமைச்சர் ஒரு கருத்தையும் அமைச்சர் சிவசங்கர் ஒரு கருத்தையும் கூறுவதாகவும் அவர் சாடினார். இந்த 2 விழுக்காட்டில் 10.5 விழுக்காட்டுக்கு மேல் இடம்பெறுகிறார்கள் என்று அமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்றார். முதலமைச்சர் என்ன சொல்றாரு? எங்ககிட்ட டேட்டா இல்ல, தரவுகள் இல்ல, அதனால வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது முதலமைச்சர் சொல்றாரு. அமைச்சர் என்ன சொல்றாரு? எங்ககிட்ட டேட்டா இருக்கு, அந்த டேட்டா படி 20 விழுக்காட்டில் வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காட்டுக்கு மேல் இடம்பெறுகிறார்கள் என்று அமைச்சர் சொல்றார். அப்ப இதை யார் போய் சொல்றா? முதலமைச்சர் போய் சொல்றாரா இல்ல அமைச்சர் போய் சொல்றாரா? உச்சநீதிமன்றம் சொன்னதை தரவுகள் சேகரித்து நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுங்க, நியாயப்படுத்தி கொடுங்க சொல்றாங்க. அப்ப இது என்ன மோசடியா? யாரை ஏமாத்துறீங்க? அவங்க நம்ம சொல்றாங்க இடைத்தேர்தல் வந்தா நம்ம இடஒதுக்கீடு பத்தி பேசுவோம். தேர்தல் வரும்போதெல்லாம் பொய்யான வாக்குறுதிகள் வழங்கும் திமுக இப்போது நடுவண் அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டும்தான் இடஒதுக்கீடு வழங்க வாய்ப்புள்ளதாக மக்களை ஏமாற்றுகிறது என்றும் அவர் சாடினார். மரக்காணம், காஞ்சிபுரத்தை தொடர்ந்து தற்போது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்துள்ள நிலையில் அரசு கற்றுக்கொண்ட பாடம் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் கள்ளக்குறிச்சியில் ஆளும் கட்சி அரசியல் பிரமுகர்களின் உறுதுணையோடு கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெற்று வருவதாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கூட தெரியும் என்ற அவர், நம்மீது போடும் வழக்குகளை சந்திக்க தயாராகத்தான் இருக்கிறோம் என்றும் கூறினார். இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ள நிலையில் அக்கட்சியினர் தங்கள் வாக்குகளை பாமக வேட்பாளருக்கு அளித்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 5 நாட்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் 10 மாதத்திற்கு முன்பு 22 பேர் கள்ளச்சாராயம் அருகி இறந்து விட்டார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 7 பேர். அப்பயும் பாடம் கத்துக்கல இந்த அரசு. நம்ம போய் அவங்க வீட்டில எல்லாம் போய் பார்த்து கதறாங்க, ஐயா எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு காப்பாத்துறது நாதி கிடையாது. நாங்க எவ்வளவு சொன்னாலும் இவங்க கேட்கறது இல்லை. நாங்க புகார் கொடுத்தா காலையில கைது பண்றாங்க, மாநில வெளியில வந்து எங்களை மிரட்டலாம். யார் அதுக்கு உணர்ந்த? ஆளும் கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகள். அங்க போய் எந்த பள்ளிக்கூட படிக்கிற பிள்ளைய கேட்டாலும் ஆமாங்க சார், இந்த 2 எம்எல்ஏ தான் எல்லாத்துக்கும் காரணம். யாரு சொல்றா? பள்ளிக்கூட படிக்கிற பிள்ளைங்க. அதிமுக நண்பர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். இந்த தேர்தலில் உங்களுக்கு எதிரி யாரு? திமுக. எம்ஜிஆர் கட்சியை தொடங்கின காரணமே திமுகவை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை தொடங்கினார்கள். அதனால்தான் நான் சொல்கின்றேன், இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடவில்லை, எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். உங்களுடைய எதிரி திமுக. எவ்வளவு பணம் கொட்டப்பட்டாலும் விக்கிரவாண்டி மக்கள் நியாயத்தின் பக்கம்தான் இருப்பார்கள் என்றும் அவர் கூறினார். இந்த பரப்புரையில் பாமக கௌரவ தலைவர் ஜி. கே. மணி, சட்டப்பேரவை உறுப்பினர் சிவகுமார், வழக்குரைஞர் பாலு உள்ளிட்ட பாமக நிர்வாகிகளும் பல்வேறு கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்.